டோட்டலாகவே அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சத்யராஜ் அவர் எல்லா அப்பா கேரக்டர் செம்மையாக பண்ணியிருந்தாங்க, அவ்வளோதான். ஃபாஸ்ட் பீட்டில் இருந்தப்போவும் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் வந்து இனிஷியலாக ஒரு கிரே ஷேட்லேயே காட்டிட்டு வருவாங்க, டக்குன்னு ஒரு ஸ்விட்ச், அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணது, பட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மியூசிக் பர்ஃபெக்ட் சார். அந்த நல்ல ஒரு சாங்குன்னு பார்த்தா அந்த கருப்பு சாமி சாங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அது காஸ்டிங் கண்டிப்பாக சொல்லணும். எல்லாருக்குமே ஒரே இடத்துல கூட அது மிஸ்ஸே ஆகலை. ஸ்பாயில்ட்டாக இருக்கணும்னு அருண் விஜய் எல்லாருமே கரெக்டாக வச்சுருந்தாங்க. இட்லி மேலே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஆசை தான் இப்பயும் இருக்குது. கண்டிப்பாக சார், ஆசையாக தான் இருந்தது. தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் எல்லாருமே. ஸ்டோரி அதுதான், நம்ம பேரண்ட்ஸ் இருக்கிறப்ப அவங்கள கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும். நம்ம எங்கே ஓடி போனாலும் கடைசியில் நம்ம ரூட்ஸை வந்து மறக்காமல் இருக்கணும், அவ்வளோதான். கண்டிப்பாக 8.5. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 hours அப்படியே என்டர்டெய்னிங்காக, அந்த ஒரு போர் அடிக்கிற ஃபீலே கிடையாது. அடுத்து என்ன வரும்னு சூப்பராக அந்த கதையை வந்து கன்வே பண்ணுறதுல தான் இருக்குது. அவங்க என்ன தான் கதை இருந்தால் அந்த கன்வே பண்ணுற விஷயம் செம்மையாக பண்ணியிருந்தார் தனுஷ் சார். ஆஸ் அன் ஆக்டராகவும் சரி, டிரெக்டராகவும் சரி, செம்மையாக அசுரன் தான். எல்லாமே ராயனும் சரி, இந்த படமும் சரி, சூப்பராக இருந்தது. ஆமாம். ஜிவி பிரகாஷ் மியூசிக் சூப்பராக இருந்தது. அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த சிச்சுவேஷனுக்கும் அதில் இருக்கிறதுக்கும் அந்த மியூசிக் ரொம்ப கனெக்ட் ஆச்சு, அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. இல்லை ஃபேமிலி கனெக்ட் தான். சூப்பராக அந்த ஸ்டோரி லைனுக்கு ஏற்ற ஒரு டைட்டில். ரொம்ப சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. 10க்கு 1000 கூட கொடுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லாயிருக்கு. தனுஷ் மேன் இல்லை. படத்தில் மெயினே வந்து அப்பா பையன் பாண்டிங், ஃபேமிலி பாண்டிங்ஸ், எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுறது, ஒருத்தவங்க அப்பா அம்மா இல்லாத போதும் சரி, அதுக்கப்புறமாவும் சரி, நம்ம ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட எல்லாம் எப்படி நம்ம பழகிறது, எப்படி நம்மளுடைய பொறுப்பை உணர்ந்து நம்ம வாழறது அப்படின்றது தான் ஸ்டோரியாகவே இருக்குது. அதை அவர் நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ டிசப்பாயின்மெண்ட் இல்லாமல் இருந்தது, போச்சு. நல்லாவே பண்ணியிருந்தார். சத்யராஜும் சரி, ராஜ்கிரண் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவராலே வந்து சில 2-3 டைம் வந்து நமக்கு மனசே ரொம்ப இறுக்கமான மாதிரியெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாமே வந்தது. சத்யராஜ் பார்த்திபனும் நல்லா பண்ணியிருந்தார். பார்த்திபன் நெகட்டிவ் ரோலாக காமிச்சு அதுக்கப்புறமா பாசிட்டிவாக மாற்றி அதை ஊருக்காக சப்போர்ட் பண்ணுறது, ஹீரோவுக்காக சப்போர்ட் பண்ணுறது நல்லா இருந்தது. புரியல. நல்லா இருந்தது. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா, ஸ்லோ மூவி, பட் ஓகே, குட் தான். சரிங்களா. தனுஷ் சார் வந்து அதான் அவரோட கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்கன்னா அவர் ஒன்று பண்ணி ஃபுல்லாக 100% கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த மூவிலையும் வந்து அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி அவரோட கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவருக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்துருக்காங்களே, அந்த வில்லன் கேரக்டர் கேப்டா அவர் 100% தான் கொடுத்துருக்காரு. சரிங்களா. இது ட்ராமாலாம் ரொம்ப ட்ராமாலாம் இல்லைங்க. ஆக்சுவலி இது ரியலாக ஸ்லோவாக போகுது ஸ்டோரி, பட் அதை ரொம்ப ட்ராமான்னு சொல்ல முடியாது. நார்மல் ரியாலிட்டியாக இருக்குது. சரிங்களா. கனெக்ஷன் நிறைய இடத்துல வரும். திடீர்னு இப்போ பேரண்ட்ஸ் நம்ம கூட இல்லை, சப்போஸ் பேரண்ட் இல்லாதவங்களாம் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்களா. இல்லையே நம்ம இது மாதிரி பண்ணியிருக்குமேன்னு சொல்லி ஒரு கண்டிப்பாக அவங்க படம் பார்க்க சொல்ல அவங்களுக்கு கொஞ்சம் குத்தம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும். அந்த காலத்தில் கிராமத்தில் இருந்தவங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கலாம். நம்மளாம் வளர்ந்த ஒரு எமோஷனோட வளர்ந்துருக்கோம். இப்போ இருக்கிற கிட்ஸ்லாம் அதெல்லாம் கிடையாதுன்றாங்களே. இப்போ இருக்கிற கிட்ஸும் அப்போ இருக்கிற கிட்ஸுக்கும் எல்லாருமே வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் ஒன்று தான். சரிங்களா. உள்ளே வந்துட்டிங்கன்னா இப்போ நம்ம அடித்தா வலிக்குதுன்னா அவங்களுக்கும் வலிக்க தான் செய்யும். அந்த கிட்ஸுக்கு வலிக்குது, இந்த கிட்ஸுக்கு வலிக்காதுன்னா நம்ம சொல்லுவோம். கண்டிப்பாக கனெக்ட் ஆகுங்க. உள்ளே வந்துட்டாங்கன்னா கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக ஐயோன்ற உட்காந்திங்கன்னா கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் இந்த மூவியை நம்ம என்ஜாய் பண்ணோம்னு வச்சா கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்களா.
அவங்க காம்போ ஆஸ் யூஷுவல் எப்போவுமே அந்த லாஸ்ட் மூவியில் நல்லாயிருக்கு சரிங்களா. மியூசிக் எனக்கு அவ்வளோவா பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க சரிங்களா. எனக்கு அதை பற்றி வேறு ஆனால் வந்து கேட்சியான அது எதுவும் இல்லை ஓகேங்களா. ஓகே அவர் தான் தனுஷ்க வந்து தனுஷ் அண்ட் அவரை வச்சு தான் இந்த மூவி ஃபுல்லாகவே சரிங்களா. அதனால் வந்து இல்லை இவர் சொன்னது சிரிப்பு வந்துச்சு, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இல்லை அந்த 2 பேரும் சேர்த்து தான் இந்த ஸ்டோரியே ஃபுல்லாக அதுதான் சக்ஸஸ் ஆஃப் த ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரும் ராஜ்கரன் சாரும் தான் ஆக்சுவலி சரிங்களா. இட்ஸ் வெரி பர்ஃபெக்ட் மூவி. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நல்லா எங்கேஜ் ஆகிற மாதிரி நல்ல ஒரு மூவி. காஸ்டிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு, சாங்ஸுமே இட் வாஸ் வெரி பர்ஃபெக்ட். பர்சனலி எனக்கு சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பேஸ்ட் ஆன் காஸ்டிங் யாருக்கு எந்தெந்த ரோல் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கெலாம் இல்லை, பட் எந்த இடத்துல இருக்கணுமோ அது கரெக்டாக இருந்துச்சு. இட் வாஸ் நாட் நிறைய ஒரு கம்மி. இட் வாஸ் நியூ டு மீ, பட் பக்கா காஸ்டிங் நம்ம இமேஜின் பண்ணதை விட இட் வாஸ் வெரி நைஸ். அப்படி இல்லை, எல்லாருமே அவங்க ரோலில் கரெக்டாக ப்ளே பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் வெரி நைஸ் மூவி, பர்ஃபெக்ட். எனக்கு மற்ற ரிவ்யூஸ் தெரில, பட் எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வி என்ஜாய் த ஃபில்ம் ரொம்ப.